ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் வன்முறை வெடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்களை கண்காணிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் டிஜிபிக்களுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதமும் எழுதியிருக்கிறது. இது தொடர்பாக விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்போ இந்த ஈரான் போர் தொடர்பாக இந்தியாவில் வன்முறை வெடிக்க வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. மேலும் என்னென்ன சொல்லியிருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம்? மேலும் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா கமீனி இஸ்ரேல் தாக்குதலில் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கமேனி கொல்லப்பட்டதின் தொடர்ச்சியாக இந்தியாவிலும் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறக்கூடும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபி ஆகியோர்களுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிராக நடைபெறக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் மிக உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்று நாம் பாகிஸ்தானில் பார்த்தோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூதரகத்தை அடித்து நொறுக்கினார்கள். இதில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் சுமார் 10 பேர் வரை உயிரிழந்தனர். இது மட்டும் இல்லாது நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டோமேயானால் நேற்று ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் லே, லடாக், அதே போல புத்காம், ஸ்ரீநகர், இது போன்ற பல இடங்களிலும், அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ உள்ளிட்ட பல இடங்களிலும் ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தினார்கள். நாம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் நேற்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு சில அமைப்புகள் போராட்டம் நடத்தின. எனவே வரும் நாட்களில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்தும் கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்தும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் இது போன்று பல மாநிலங்களில் சிலர் போராட்டங்களில் ஈடுபடக்கூடும். அப்படி போராட்டம் நடைபெறும் போது அதில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இது போன்ற சூழலில் தான் இந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற விஷயங்களில் மிக உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் எனவும் யாரேனும் அது போன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுத்து சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மாநிலங்களுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.